பஸ் ஓடுறதுல பஸ்ஸே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், கொள்ள 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 கான்ட்ராக்ட் கொள்ள 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 கான்ட்ராக்ட் வேண்டாம், அத்தனை பேர்களையும் அரசு நியமிங்கள். என்னுடைய கருத்து. செய்வார், கடவுள் செய்வார். மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள். அவன் பொண்டாட்டிக்கு அவன் பூ வாங்கி கொடுப்பான், அவன் பிள்ளைக்கு அவன் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுப்பான், அவன் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பான், அவன் வீட்டுக்கு அவன் மிக்சி வாங்கி கொடுப்பான், அவன் வீட்டுக்கு ரெண்ட் வாங்கி கொடுப்பான், அவன் வீட்டுக்கு ஃபேன் வாங்கி கொடுப்பான், வீட்டுக்கு டிவி வாங்கி கொடுப்பான். அதெல்லாம் விட்டுட்டு நீ டெய்லி டாஸ்மாக் போயிரு, உன் பொண்டாட்டி டெய்லி சினிமாவுக்கு போட்டோம், டாஸ்மாக் வந்து பணத்தை பிடிக்கிறங்க, சினிமா இந்த பணத்தை நடிகர் பிடிக்கிறான், நடிகருக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம், சினிமாவில் இருந்து பொம்பளை காசை பிடிக்கிறான், இப்போ ஆம்பளை காசை டாஸ்மாக்ல போய் நீங்க பிடிக்கிறீங்க, நீங்க 1000 கொடுத்து வசூல் பண்ணிடுறீங்க. நீங்க அவன் பிச்சைக்கான கடன்காரன கிடப்பான். நீங்க தமிழ்நாட்டு பேர்ல 5 லட்சம் கோடி 10 லட்சம் கடன் வாங்கி இப்ப தமிழ்நாட்டு மக்கள் கடனாளி இருக்குங்க. தேச ஜனங்களுக்கு விரோதமாகவே சிந்திக்கிற அனைத்து அரசியல்வாதிகள் இன்னும் நிறைய வராது. அரசியல் இன்னும்